ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டீம் பார்க்க போறோம்னா வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ், ரைட்? ஸோ மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசும்போது கூட அதே அந்த 4 செக்மெண்ட்ஸ்: டீம் ஓவர்வியூ, பிளேயிங் 11, டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வாட் ஸ்பாட் தேர் கோயிங் டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஷோர் நோட்ஸ்லாம் எழுதிருக்காரு. ஸோ நானும் கொஞ்சம் லைட்டா நோட்ஸ் எழுதிருக்கேன். ஸோ கிஷோர் சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸோட டீம் ஓவர்வியூ எப்படி இருக்கு? இதை சொன்னா வந்து நான் அடிப்பாங்க. ஸ்டில் ஐ கேன் சே தே பிக் ஆவரேஜ் டீம் தான். ஆவரேஜ் ஸ்குவாடா எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஸ்குவாடு இல்ல டீசென்ட் கூட என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அதோட இஷ்யூஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அப்போ சொல்லலாம். ஏன் அந்த மாதிரி சொல்றேன், எதனால என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆவரேஜ் ஸ்குவாட். பட் ஆனா அவங்க பேர் போனவங்க ஆவரேஜோ இல்ல யார் பேரே தெரியாத பிளேயரை கூட கொண்டு வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி அவங்க கண்ட்ரிக்கு பயங்கரமா ரெகக்னேஷன் கொடுக்குற ஆளுங்க அவங்க. மேபி இந்த இயரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணலாம். யா, ஹூ நோஸ். ஸ்டார்ட் ஆனதான் தெரியும் யார் யார்கிட்ட என்னென்னலாம் டேலண்ட்ஸ் இருக்குன்னு. அட் பிரசன்ட் அவங்க ஓகேவா தான் இருக்காங்க. சூப்பர்னு சொல்ல மாட்டேன். So I think நான் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசணும்னா, ஓகே, see, இப்போ teams like மும்பை இந்தியன்ஸ் or CSK வந்து they don't have great players, okay? They make the people great. அதான் நான் சொல்லுவேன். I think they have a very decent squad தான் சொல்லுவேன். I think they are the match winners. அவங்களும் வந்து கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த 7/7 அந்த ஹோம் கேம்ஸ் வந்து சீல் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்கை இஸ் இன் கிரேட் ஃபார்ம். அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பிக்கர் டீம்ஸ் லைக் பிக் டீம்ஸ் நான் சொல்ற மாதிரி எப்படி நான் சொல்றேன்னா வந்து டீம்ஸ் which have most number of trophies who have done consistently well in all the formats அப்படின்னு all the IPL seasons தான் சொல்லலாம். So I think they do have a very decent team. I don't underrate them at all. They will definitely come as a surprise. ஏன்னா வந்து இப்போ புது கோச் வந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா has been doing well. And கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா வேற ஃபார்ம்ல இருக்காரு. திலக் வர்மாலாம் they has been doing well in the T20 format. So they have a very good Indian core அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு காலத்துல சிஎஸ்கே எப்படி சிஎஸ்கேவோட கோர் எப்படி இந்தியன் டீமுக்கு ஆடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மும்பை கோர் வந்து இந்தியன் டீம் T20 ஸ்குவாட்ல ஆடிட்டு இருக்காங்க. ஸோ they have very good Indian core. So I think they have a good squad. பிளேயிங் 11 பத்தி டப்புன்னு போயிடுவோம். கிஷோர், வாட் would be your playing 11 for மும்பை இந்தியன்ஸ்? நான் பிளேயிங் 11 அதே தான், சேம் ஒரு ஆவரேஜான பிளேயிங் 11 தான் வச்சிருக்கேன். இட் மீன்ஸ் கம்பைன்டு ரெண்டு ஹோமா இருந்தாலும் சரி அவே வந்தாலும் சரி இந்த பிளேயிங் 11 தான் போவாங்க. ரோஹித் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு வேற ஆப்ஷனே இல்லாம ரிக்கல்டன் சேர்த்து தான் ஆகணும். ரிக்கல்டன், அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நமன்தீர், ஹார்திக் பாண்டியா, சாண்ட்னர், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார், பும்ரா. அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒன்னு ராபின் மின்ஸ் இல்ல வில் ஜாக்ஸ் இல்ல பெவன் ஜாக்கப்ஸ். சம பிளேயர்ன்றாங்க எல்லாரும். பட் மேபி ஆனா தான் தெரியும் இந்தியன் கண்டிஷன் செட்டா வரான்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்டா பவுலிங்ல இம்பாக்ட் பிளேயர் யாருமே இல்ல. தே ஹேவ் டு ஆட் ஒன்லி அர்ஜுன் டெண்டுல்கர் இந்தியன் பவுலரா. இல்ல யாராச்சும் ஒரு ஃபாலோவரை டிராப் பண்ணி தான் சேர்க்க முடியும். ஆமா, நோ ஆப்ஷன். இல்ல இங்க அஸ்வானி குமார் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் யாரோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால ஒரு சொல்ற மாதிரி ஆளுன்னு பார்த்தா அவர் மட்டும் தான் இருக்காரு. மேபி ட்ரை பண்ணட்டும். எனக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. இல்லைன்னா யாராச்சும் ஒரு ஃபாரினர்ஸ் ட்ராப். ஆல்ரெடி அவங்க 3 ஃபாரினர்ஸ் தான் போறாங்க. நான் 3 தான் சொல்லியிருக்கேன்: போல்ட், ரிக்கல்டன், சாண்ட்னர். சோ ஐ வில் யூஸ் முஜிப் ரஹ்மான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இல்ல. அவங்க ரீஸ்டாப்ல இருக்காரு. எப்படி தீபக் சார், ட்ரெண்ட் போல்ட், ரீஸ்டாப்லி 3 பேரும் எப்படி யாரோ போட வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஓரளவுக்கு டீசென்ட்டா டெப்த்ல போடுவான் அந்த மாதிரி ப்ரோ. அவரு ஒரு மாதிரி நல்லா போடுவாரு ப்ரோ. இன்ஜுரி ஆயிட்டு போயிடுவாரு. இல்ல டீசென்ட், ஓகே, அக்செப்டபிள், அக்செப்ட் பண்ணிக்கிற பாயிண்ட். இன்ஜுரி ஆயிடுவாரு. அவர் அப்படிதான் ஆயிட்டு போறாரு. எனக்கு லிசார்ட் வில்லியம்ஸ் நம்ம கிரவுண்ட்ல அடிதான் ரேட் பண்றேன். நான் எவ்வளவு பேர் ரேட் பண்ணிருக்கேன். ஏன் நான் இவரே ரேட் பண்ணுவேன், பென் டாரிஸே ரேட் பண்ணுவேன், ஸ்பென்சர் ஜான்சன் ரேட் பண்ணுவேன் வந்து சொல்லுவாங்க. அது வேற கண்டிஷன், இது வேற கண்டிஷனுங்கன்னுவாங்க. அதேதான் லிசார்ட் வில்லியம்ஸும். அது வேற இப்ப வேற அந்த பார்பின் ஸ்காட்ச் வந்துட்டாராம். அது அவ்வளோ அவங்க மேனேஜ்மெண்ட் பேசின்னு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவானே எனக்கு புரியல. யாருக்கோ ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு, பயங்கரமான ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ரானரின்னு இருக்காங்க. சோ அதனால எனக்கு இவ்வளவுதான் பிளேயிங் 11 தோணுச்சு. உங்க 11 போங்க. என் 11 போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படிச்சா, அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மயங்க் யாதவுக்கு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பேக் இன்ஜுரின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க வந்து NCAக்கு வந்து நீங்க பிளாங்க் இன்ஜுரி எடுத்து கொடுங்க, எனக்கு 11.5 crores இருக்கும், நாங்க வேற பிளேயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்களேன். அப்படி பார்த்தா 11.5 crores அவரை மாதிரி யாருமே இல்லை. ஐ மீன் அவர் போடுற ஸ்பீடுக்கும் இப்போ அவருக்கு ரெகக்னேஷன் இல்லையே. இல்ல இவனுக்கு யோசிச்சு வச்சதா பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷர்துல் டாக்கூரே வந்து LSGல பாத்துட்டு இருக்காரு. LSGல போய் பவுலிங் போட்டு இருக்காரு. பட் எப்படி முதல்ல அவங்கள பத்தி பேசுறப்ப நான் சொல்றாங்களா, நான்
9-10 தான் கொடுக்க போறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒண்ணுமே அதை பத்தி அப்புறம் பேசுவோம். என் 11s கேளுங்க, அதே 11s தான். பட் எனக்கு என்னன்னா ஒரு சின்ன மாற்றுக்கிறது, ரயல் ரிக்கல்டன் அப்புறம் வந்து எனக்கு அவரு ஆர் வில் ஜாக்ஸ் ஓபன் பண்ற மாதிரி எனக்கு அவரு ரயான் ரிக்கல்டன் ஆர் வில் ஜாக்ஸ். பட் எனக்கு தெரிஞ்ச ரயான் ரிக்கல்டன் தானே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் பார்ப்பாங்க. அப்புறம் ரோஹித் சர்மா, அப்புறம் திலக் வர்மா, அப்புறம் வில் ஜாக்ஸ், ஸ்கை, நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர், பும்ரா, போல்ட், சஹார். இது அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை அகைன் மும்பை பீயிங் மும்பை இப்போ ஹர்திக் பாண்டியா எப்படி எல்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த ராஜ் பாபா வந்து ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணிருக்காரு அந்த அண்டர் 19 சர்க்கியூட்ஸ்ல. அவர் வந்து நல்லா போடுவார், ஒரு மாதிரி நல்லா ஒரு 140 140 பிளஸ்ல போடுவார். அவர் பஞ்சாப் அந்த யுவராஜ் சிங் கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ல அந்த மாதிரி வந்தவர் தான் அண்டர் 19 ஆடிருக்காரு. சோ ராஜ் பாபா வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எவனா அந்த கரண் சர்மா அந்த அஸ்வானி ஆர் ரீஸ்டாப்லிய வந்து ஒரு மாதிரி பதுங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரீஸ்டாப்லி ஒரு மாதிரி டிசி ஏன்னா இருக்கு மும்பை. ஏன்னா விக்னேஷ் எல்லாம் யாரோ இருக்காங்க, விக்னேஷ் இருக்காரு, புத்து சத்யநாராயணன் எல்லாம் இருக்காங்க. மேபி குட் பவுலர்ஸ். பட் இந்த மாதிரி யாரா வந்து கானா படத்துல கௌசி மாதிரி யாரையா ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல மும்பை இந்தியன்ஸ். பட் இதுதான் உங்க ஸ்குவாடு. எனக்கு ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு மாதிரி பயம் இல்ல ரெஸ்பெக்ட் இருக்கலாம், அவங்க அந்த மிடில் ஆர்டர்ஸ் ஸ்கை, நமந்தீர், ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அந்த இந்தியன் மிடில் ஆர்டர் அப்படியே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன் ரோஹித் சர்மா இஸ் இன் கிரேட் ஃபார்ம். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் வந்து சாண்டன் அழகா ஒரு 4 overs 20 or 22 ரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு, ஒரு 1 wicket or 2 wickets எடுத்துட்டு. அண்ட் எனக்கு இந்த ஸ்குவாட்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். சிஎஸ்கே எப்படி பத்திரானாவோ இங்க வந்து பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், டீம் மேனேஜ்மெண்ட் போயிடலாம். ஸோ அதனால நான் பும்ரா டச் அப் பண்ணிட்டேன். பட் டு பி ஸ்டார்டிங் டீம் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் போறோம் எனக்கு. ஏன்னா இங்கிலாந்துல வந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வருது. ஸோ இங்கிலாந்துல 5 டெஸ்ட் மேட்ச், 2026 வேர்ல்ட் கப், 2027 50 ஓவர் வேர்ல்ட் கப், ஏசியா கப்லாம் வருது. அங்க வந்து நம்ம பும்ரா யூஸ் பண்ணோம். மும்பை டே பரவாயில்ல, நம்ம 5 கப் அடிச்சிட்டோம், நீங்களும் 5 கப் அடிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு பும்ராவை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அந்த மனுஷனுக்கு வந்து பிளே ஆஃப் மட்டும் ஆடணும், அந்த பிளே ஆஃப்க்கு மட்டும் கூட்டு வந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவரு வந்து அவரோட இன்ஜுரி இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா தேவையில்லை. அவர் வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா ஷேன் பாண்ட் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இதுக்கு மேல பும்ரா வந்து சர்ஜரி பண்ணாருன்னா அவர் ஆடுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. டேய் மும்பை பார்த்து பண்ணுங்கப்பா, நான் வேணா ஒரு மொட்டை கணதாசி எடுத்து போடுறேன், பும்ராவை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. உங்க தாட்ஸ் என்ன கிஷோர் அதுல? மேனேஜ்மெண்ட்ல வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி சப்போஸ் பும்ரா வந்து பிளே ஆஃப் தான் ஆட போறாருன்னா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அவங்க கிட்ட யார் டெட் பவுலர் இருக்கா ஃபர்ஸ்ட் அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யார் டெட் பவுலர்? சாரா? வேற நீங்க சொன்ன மாதிரி ரீஸ்டாப்லி தான் சொல்லணும், இல்ல போல்ட் வந்து இப்போ 6 balls 10 போல்ட் பிடிப்பாரா? எனக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. அந்த 6 ball 10க்கு பும்ரா தான் பிடிச்சாகணும். பும்ரா 14 மேட்ச் ஆடினா மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும். அட்லீஸ்ட் முதல் 8 மேட்சஸ் ஆடி 7 வின் பண்ணி கொடுத்து பும்ரா மற்ற பிளேயர்ஸ் நீங்க சொன்ன பேட்டிங் சமட் அந்த ஏதோ கெடபார் ஏதோ சம்திங் சொல்றாங்க, அந்த மாதிரி டாப் 6 இருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்ல. பவுலிங்க்கு என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் 8 overs யாரை வச்சு தள்ளுவாங்க? தீபக் சாரை தள்ள போறாங்களா, இல்லைன்னா போல்ட்டா, இல்லைன்னா சாண்ட்னரும் எப்படி தள்ள முடியும்? எப்படி ராஜஸ்தான் சிஎஸ்கேல சொல்லணும்னு நினைச்சேன், ராஜஸ்தான் ராயல் பண்ண மாதிரி இவர் அஸ்வினை கூட்டணும் 18th over கொடுக்குறேன், இல்ல சார் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா டெத் இஷ்யூ கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி இவங்களும் நான் சாண்ட்னரை கொண்டு வந்து 17 over கொடுக்க வைக்க முடியுமா? சோ டெத் பவுலர் இல்ல. சப்போஸ் அன்சுல் கம்போஜாச்சும் வச்சு வந்திருக்கலாம், அந்த பையனை வச்சு ரெடி பண்ணலான்னு. அந்த பையனையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப இருக்கிற 11ஸ்ல புதுசா இருக்க பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து டெட் பவுலரா மாத்தணும். சோ அந்த கன்சர்னே இப்ப அவங்க கிட்ட இருக்கு. இல்ல பாண்டியாவை டெட் பவுலரா, பாண்டியாவை பார்த்துட்டோம், அவர் பவர் பிளேல என்ன மாதிரி போடுறாரு, டெத்ல என்ன மாதிரி போடுறாருன்னு ஐபிஎல்ல. சோ அவரையும் நம்ம ரிலே பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வந்து இந்த பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, ராபின் மென்ஸா இருக்கட்டும், பெவன் ஜேக்கப்ஸா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், இவங்க எப்படி யூஸ் பண்ண. சாரி கிஷோர், சாரி டு ஸ்டாப் யூ. ராபின் மின்ஸ் எப்படி ரொம்ப ஹைப்டா இருக்காரு. லாஸ்ட் இயர் கூட 4 crores ஏதோ போனாரு குஜராத்துக்கு. இன்ஃபேக்ட் தோனியும் சொல்லிருப்பாரு, நாங்க வந்து சிஎஸ்கே நல்ல பிளேயர், நல்லா அடிக்கிறாரு. இல்ல ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா? ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸ், செம்ம ஹிட்டர். பாண்டியாக்கு அப்படியே ஒரு சப்போர்ட் மாதிரி, தலை நீ இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் தலை, அந்த மாதிரி ஒரு பிளேயரா ரெடி ஆயிருக்காரு. ஏதோ இன்ஜுரி ஆயிட்டாரு, இன்ஜுரியும் ஆக்சிடென்ட் ஒரு சம்திங் ஆயிடுச்சு அவருக்கு. இருக்கும்போது அவரு தான் ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பவுமே பேப்பர்ல அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஐபிஎல் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருப்பாங்க.
இருந்துட்டாங்க. இப்போ பினிஷர் இல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், போலாடி இல்ல, பாண்டியாவால எவ்வளவு பண்ண முடியும் தெரியல. சோ அதுக்கு ஒருத்தர் எடுத்துட்டாங்க. பட் அவருக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் இருக்கும், ஐபிஎல் எவ்வளவு அவர் ரீட் பண்ண முடியும், கண்டிஷன்ஸ் ரீட் பண்ண முடியும், அந்த ஒரு இது இருக்கு. எனக்கு அதெல்லாம் கூட வேணாங்க. இந்த டீம் எப்படி தம்மாங்க இருக்கு, கடந்த ஒரு 17 வருஷமா ஆர்சிபியோட நிலைமை தாங்க இந்த டீமுக்கு இந்த வருஷம் இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி பிடிக்க முடியாம போயிடும். இல்ல எவ்வளவு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடி 230 220 கொடுத்து திருப்பி கிட்ட வந்து தோத்துருவாங்க. அதான் நடக்கும். அவங்க அடிப்பாங்க 220 230 அடிப்பாங்க சேப்பாக்கெட்ல 200, ஐ மீன் சாரி சின்னசாமியில சேஸ் டிஃபெண்ட் பண்ண முடியாம போயிடும். எந்த பவுலராலும் போட முடியாம போயிடும். எல்லாம் செம்மடி அடிப்பாங்க. அந்த நிலைமை தான் இவங்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு ஆள் நம்புற மாதிரி பும்ரா மட்டும்தான் இருக்காரு. சப்போஸ் அவர் இன்ஜுரி, அவரால் ஆட முடியாது அப்படின்னா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான், எந்த ஹோப்பும் வச்சுக்காதீங்க, ஏதாச்சும் மிராக்கல்ல இருந்து உள்ள வந்தா வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க, மும்ரா ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் அந்த பிசிசிஐயா இருக்கட்டும், என்சிஏவா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து ஒரு மெசேஜ் போயிருக்கோம், பும்ரா வந்து நீங்க ஒர்க் லோட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுவும் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபேன்ஸே வந்து இவ்வளவு சொல்றோம் பும்ராக்கு வேணும். ஏன்னா அந்த இங்கிலாண்டோட அந்த 5 டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, சாம்பியன் ஏஷியா கப் இருக்கு, சாம்பியன் இது T20 வேர்ல்ட் கப்லாம் இந்தியாவில் ஆட போறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் பும்ராவோட ஒர்க் லோட் வந்து கண்டிப்பா வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஏன்னா 5 கப் அடிச்சாச்சு, ஒரு கப் அடுத்த வருஷம் அது அடுத்த வருஷம் வந்தா கூட ஓகே தான். ஆனா பும்ராவோட நம்ம 30 வயசு தான் ப்ரோ வருது, 31 வயசு தான் வருது. ஒரு 4-5 வருஷம் கப்போட ஐபிஎல் கப்புக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ப்ரையாரிட்டியா தராங்க. சோ அதெல்லாம் இல்ல, நீங்க ஐபிஎல் ஃபுல்லா ஆடுண்டா சொல்லுவாங்கன்னு தோணுது எனக்கு. பாவம் அந்த மனுஷன், பாவம். இல்ல பாத்துக்கலாம், லைக் ஏன்னா இப்ப கௌதம் கம்பீர் வேற கோச்சா வந்துட்டாரு. சோ டெஸ்ட் சீரிஸ் தெரியல, நிறைய விஷயங்கள் அட் கொஸ்டின் மார்க். வியூவர்ஸ் உங்க டெஃபினட்டா உங்க கீழே வந்து உங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பும்ரா வந்து என்ன பண்ணணும், பிளே ஆஃப்ஸ்ல மட்டும் ஆடணுமா, இல்லாட்டி ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் ஆடணுமா, இல்லாட்டி குரூஷுவல் கேம்ஸ் மட்டும் ஆடணுமா, இல்லாட்டி எல்லா கேம்ஸும் ஆடணுமா? ஏன்னா பும்ராக்கு வந்து இந்தியாவுக்கு பும்ராவோட சேவை இந்தியாவுக்கு தேவை, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவை. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் போக போறோம். ஸ்பாட் மும்பை வந்து எதுல முடிப்பாங்க, பிளே ஆஃப்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 சீசன்ஸ் அவங்க சரியாவே பண்ணல. அந்த 2020 வின் பண்ண உடனே இந்த 4 சீசனுமே சரியா பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டா? சோ உங்க தாட்ஸ் என்ன அதுல? நான் அவங்களோட ரேங்க் வந்து தோனி நம்பர் தான் கொடுத்திருக்கேன், நம்பர் 7. ஏன் ப்ரோ? வாய்ப்பு இல்லைங்க. நான் பும்ரா இருந்தானா மேபி உள்ள வரலாம், நான் அப்படிதான் எழுதியே வச்சிருக்கேன். பும்ரா இருந்தா டாப் 4 ட்ரை சான்சஸ் இருக்கு. சப்போஸ் பும்ரா வர முடியாது, ஒர்க்லோட பார்த்து அவரே கொஞ்சம் ஆக்ஷன்லாம், சப்போஸ் ஆக்ஷனை மாட்டிட்டாருனாவே அதுவே அவங்களுக்கு ஒரு டிராபேக் தான். அதே ஆக்ஷனோட 14 மேட்சஸ் விளையாடுனா சான்சஸ் இருக்கு ஒரு 90%. 10% ஏன் இல்லைன்றனா இப்பயும் மிடில் ஓவர்ஸ்க்கும் சரி சாண்ட்னர் இருக்காரு, அவரு கூட சப்போர்ட் பண்ண ஆள் வேணும்ல. அப்பயும் பும்ரா தான் கூட்டு வரும். நீங்க பாத்திருப்பீங்க, ரன் போறப்போ பும்ரா தான் கூட்டு வருவாங்க, விக்கெட் வேணும்னா பும்ரா தான் கூட்டு வருவாங்க. அப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? இருக்கிறது 4 ஓவர், எங்கதான் யூஸ் பண்ணுவ நீ? பவர் பிளே செம்மையா இருக்காங்க. மிடில் ஓவர்ஸ் யார் போடுவாங்க சொல்லுங்க? இப்போ மும்பையிலே வந்து பும்ரா ஓகே, போல்ட் அண்ட் சஹார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாண்ட்னர் பாண்டியா கூட மேபி கரண் சர்மா இல்ல யாராச்சும் ஒரு நியூ பவுலர் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 8 தான் பும்ராவை போட வைக்கணும். அந்த டிஜே பிராவோ அவரை யூஸ் பண்ண மாதிரி தான் 13, 15, 17, 19 அப்படிதான் பண்ணி ஆகணும். பவர் பிளே இவங்க வச்சு போயிடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நல்ல ஸ்விங் கிடைச்சிச்சுன்னா எடுத்துருவாரு இவரு. போல்ட் சொல்லவே வேணாம், 7 மணி போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிட்டா. அது யாரா வேணா இருக்கும், பட்லர் வேணா ஆடு, இல்லைன்னா வேற யாரு கில் வேணா ஆடு, இல்லைன்னா குர்பாஸ் வேணா ஆடு, யார் என்ன பிலிப் சால்ட் கூட ஆடு, கோலி கூட ஆடு, யாருன்னா ஆடுங்க, நான் போட்டுருவேன், நான் ஆடமா போடுவாரு, அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் செகண்ட் பேட்டிங்கா ஐ மீன் சேஸ் டிஃபெண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி டைம்ல என்ன நடக்கும்? தீபக் சாரோட இன்ஜுரி கன்சர்ன், அந்த இன்ஜுரில இருந்து வெளியே வந்து எப்படி போடுவாரு, அது ஒரு இஷ்யூ. இன்ஜுரி இல்லைன்னா கூட சொல்லலாம், சும்மா காலை பிடிச்சிப்பாரு அவரும், அதுக்கு கம்மியே இல்லை. அப்புறம் பும்ரா எப்படி அவரு ஓடி வரும்போதே பயமா இருக்கும்ல, தீபக் சார் இப்படி ஓடி வருவாரு, அந்த பாவம். மேபி அதனாலே சிஎஸ்கே சாமி போதும்பா நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, சாரி பிரேக் பண்ணிட்டேன். அதான் சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா மறுபடியும் சொல்றதான், அவங்க கிட்ட இருக்கிற ஃபைன் பிளேயர்ஸ் ஐடியா இல்ல, அவ்வளவு அனலைஸ் எல்லாம் பண்ணல. யாராச்சும் அதுல எக்ஸ்ட்ரா திலக்வர்மாவே அப்படிதான் ஃபைன் பிளேயர் தான். திலக்வர்மா இருக்கட்டும், பாண்டியாவா இருக்கட்டும், இப்ப நமன்தீரா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஃபைன் பிளேயர்ஸா தான் இருந்திருக்காங்க. மேபி இப்பயும் யாராச்சும் ஃபைன் பிளேயர்ஸ் வச்சுட்டு இருக்கலாம். பவுலர்ஸ்க்கு டே உங்களுக்கு தெரியாதா, இவங்களை வச்சு நாங்க பண்ணுவோம்டான்னு கூட பண்ணலாம். பட் எனக்கு பும்ரா இல்லாம இவங்களால குவாலிஃபை ஆக முடியுமான்றது எனக்கு ஐடியாவே இல்லை வித்அவுட் திஸ் சப்போர்ட். ஓகே, ஏன்னா அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா ஸ்ரீஜித் கிருஷ்ணன் யாரோ பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கார்லின் பாஷ், வில் ஜாக், சாண்ட்னர், ஓகே ஃபைன். பட் ஆனா நிறைய பேர் வந்து புதுசா தான் இருக்காங்க, ரொம்ப வேலிடா சொன்னீங்க.
வியூவர்ஸ் டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட். அது வரைக்கும் முடிச்சிட்டோம். 7 and 5 கிஷோர் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா 2 டீமே வந்து பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐபிஎல் இட்ஸ் பேட்ஸ்மேன் கேம் அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் அண்ட் ஓப்பனிங்கா இருக்கணும். எல்லாருமே இந்தியன் கோரா இருக்காங்க. ஸோ ஏன்னா ரயல் ரெக்கல்டன் வந்து சவுத் ஆப்பிரிக்கன்ல ஒரு பெரிய பிளேயர். ஸோ அப்படியே வந்து நமந்தீர் அந்த சாண்ட்னர் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்தியா ஆடிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏதாவது நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து டெஃபினட்டா வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்க பாயிண்ட்ஸ் உங்க தாட்ஸ் எல்லாம் கண்டிப்பா சொல்லலாம். உங்க ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா போடலாம். நாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா இம்ப்ரவைஸ் பண்ணிருப்போம். ஸோ அண்ட் கிஷோர் வந்து ஹி ஹேஸ் சம் ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ். சொல்லுங்க கிஷோர். சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபியூ மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு சில வீடியோஸ்ல நாங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்கவங்களும் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அமௌண்ட், எவ்வளவு மெம்பர்ஷிப் பர் மந்த்துக்கு எல்லாமே டீடைல்ஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னாவே தெரியும். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ வீடியோ மேட்சஸ்க்கு நீங்க ரிவ்யூக்கு வரலாம். நாங்க உங்களுக்கு மெயில் பண்ணி பிக் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து நாங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கேன். பட் யாருமே வந்து ரிவர்ட் பேக் பண்ணதில்ல. பட் நாங்க அப்படி கண்டிப்பா இல்ல. நீங்க ஏதாவது இல்லைன்னா கூட நாங்க ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவோம். ஸோ இது இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 2 months நெக்ஸ்ட் 3 months இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். நெக்ஸ்ட் சண்டே ஆரம்பிச்சிருது. அண்ட் ஆல்சோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 75-80 ஒரு 100 வீடியோஸ் நாங்க டார்கெட் பண்றோம். ஸோ கண்டிப்பா அதுல நீங்க ஃபீச்சர் பண்ணுவீங்க. ஸோ ஐ திங்க் we are done with this today and thank you so much for joining Kishore. And with this note, in other video, it's P Prasad and Kishore signing off. Thank you so much.